ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். சென்செக்ஸ் இன்னைக்கு சும்மா இல்லாம 893 புள்ளிகள் சரிஞ்சு 76,200ல க்ளோஸ் ஆயிருக்கு. மெயினா ஐடி மற்றும் மெட்டல் ஸ்டாக்ஸ் கொடுத்த பிரஷரால தான் சென்செக்ஸ் 900 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அடி வாங்குச்சு. இன்னொரு பக்கம் நம்ம நிஃப்டியும் 279 புள்ளிகள் சரிஞ்சு 23,824ங்கிறது கீழே வந்துருச்சு. முக்கியமா நிஃப்டி அதோட 24,000 சப்போர்ட் மார்க்கை கீழே உடைச்சு வந்தது. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு நெகட்டிவ் சிக்னல். இப்போதைக்கு ட்ரேடர்ஸ் எல்லாரும் அடுத்த சப்போர்ட் லெவலான 23,750 ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இன்னைக்கு மார்க்கெட்டை மெயினா கீழே கொண்டு போனது யாருன்னு பார்த்தா நம்ம ஐடி செக்டர் தான். குளோபல் மார்க்கெட்ல இருந்து வந்த சிக்னல்ஸ் ரொம்ப வீக்கா இருந்ததுனால இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, ஹச்சிஎல் டெக் போன்ற பெரிய ஐடி நிறுவனங்கள் 2 முதல் 3% வரை சரிவை சந்திச்சிருக்கு. இப்போதைக்கு இன்வெஸ்டர்ஸ் ஐடி பக்கம் போகாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற காஷியஸ் மூட்ல இருக்காங்க. அதே மாதிரி மெட்டல் செக்டரோ இன்னைக்கு சுருண்டு விழுந்துருச்சு. உலக அளவுல கமாடிட்டி விலைகள் கம்மியானதுனால வேதாந்தா, நால்கோ, டாடா ஸ்டீல் எல்லாமே பலத்த அடி. டிமாண்ட் கம்மியாயிருமோங்கிற பயத்துல மெட்டல் செக்டர் அவுட்லுக் இப்போதைக்கு கொஞ்சம் வீக்கா தான் தெரியுது. அடுத்து பேங்கிங் சைடு வந்தா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 752 பாயிண்ட்ஸ் மைனஸ். மார்க்கெட்ல லிக்விடிட்டி கம்மியா இருக்கிறதுனால பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் செம செல்லிங் ப்ரெஷர். பிரைவேட் பேங்க்லயும் இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. ஆனா இந்த மோசமான மார்க்கெட்லயும் ஹீரோவா நின்னது நம்ம ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் செக்டர் தான். மார்க்கெட் விழும்போது ஒரு சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்ற மாதிரி மார்க்கெட்டை இன்னைக்கு காப்பாத்திருக்கு. சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டிஸ் எல்லாமே இன்னைக்கு கிரீன்ல முடிஞ்சு மார்க்கெட்டை ஓரளவு பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு யாரெல்லாம் டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ்னு பார்த்துருவோம். ஸோ டாப் கெய்னர் லிஸ்ட்ல இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டாடா ஸ்டீல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது பெல், அதானி போர்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் விழுந்தது தான் ஒட்டுமொத்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டையும் காலி பண்ணிருச்சு. ஸோ அதே நேரம் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல சன்ஃபார்மா மற்றும் டாக்டர் ரெட்டிஸ் மட்டும்தான் தேர்னாங்க. டிஃபென்சிவ் பையிங் இருந்ததுனால இந்த 2 ஸ்டாக்கும் இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு சின்ன ஆறுதல் தந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் என்னன்னா, வேதாந்தா ஸ்டாக்ல ஒரு பெரிய பிளாக் டீல் நடந்துச்சு. அதனால அந்த ஸ்டாக் பயங்கர வாலட்டிலிட்டியா இருந்தது. இன்னொரு பக்கம் பிரைவேட் மார்க்கெட்ல ஓலா எலக்ட்ரிக் அப்புறம் மீசோ நிறுவனங்கள் மேல இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ஆர்வம் தெரிஞ்சது. மார்க்கெட் விழுந்தாலும் இந்த குறிப்பிட்ட பங்குகள்ல மட்டும் செலக்டிவ் ஆக்ஷன் இருந்துட்டே தான் இருந்தது. அப்புறம் குளோபல் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தையால கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் வந்து $78 வந்திருக்கு. இது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிகளுக்கு ஒரு மிக்ஸ்டு இம்பாக்ட் தான். நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக $94.73 கொஞ்சம் வீக்கா இருக்கு. இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்ட்ஸ்ல எஃப்ஐஐஸ் வெறும் 18 கோடிக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஆனா டிஏஐஸ் 680 கோடி ரூபாய்க்கு மேல டொமஸ்டிக் மார்க்கெட்டை ஓரளவு காப்பாத்திருக்காங்க. கடைசியா டெக்னிக்கல் அவுட்லுக் பார்த்தோம்னா நிஃப்டிக்கு 23,750 அப்படிங்கிற ஒரு முக்கியமான சப்போர்ட். இது உடஞ்சா மட்டும்தான் மார்க்கெட் இன்னும் கீழே போகும். மேல 24,200ல இருந்து 24,400 வரைக்கும் கடுமையான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதனால அனலிஸ்ட்ஸ் எல்லாம் சொல்ற ஒரே அட்வைஸ் என்னன்னா, பை ஆன் டிப்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. அவசரப்பட்டு மொத்த காசையும் மார்க்கெட்ல போட்டுறாம நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எப்பெல்லாம் குறையுதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.